நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அதாவது நம்ம இந்த ராக்கெட் ஃபேப்ரிகேஷனில் கம்ப்ளீட்டாக ஷெல்லு, அதாவது ராக்கெட்டு மெட்டல் கேஸு, அது ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும், டம்ளர் மாதிரி. ஆனால் 3 மீட்டர் டயாமீட்டர். கனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 mm தான் இருக்கும். அதுக்கு 8 mm. அதுதான் அதில் உள்ள பியூட்டி. வெளியே பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் தின்னாக இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வெயிட்டை குறைக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அந்த ப்ரெஷர் நிற்கணும். அதனால் ஸ்டீலில் போட மாட்டோம். ஸ்டீல்லையுமே நம்ம இரும்பில் அது 1566ன்னு ஸ்பெஷல் ஸ்டீல். அது எக்கச்சக்க ஸ்ட்ரென்த் எடுக்கும். அதை எடுத்தால் தான் 3 mm வரும். அந்த 3 mmக்கு இவ்வளோ பெரிய சிலிண்டர் செய்கிறது ஈஸி இல்லை, வாப்ளிங் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்டிஃபனிங் பண்ணி, ரெண்டாவது அது உண்டாக்கையிலையும் ஒரு இடத்துல உண்டாக்குறதையும் இன்னொரு இடத்துல உண்டாக்குறதும் மேட்ச் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையானது. அதாவது எனக்கு படிப்பு அவ்வளோ வராதுன்னு நினைக்கிற சின்னத்தில் இங்கே சைவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். சைவர் நாமக்கல் கல்லூரின்னு இப்போ இருக்கு. அதில் சைவர் இருந்தார். சைவர் மாணிக்கவாசத்துக்கு அப்பா. அப்போ நான் சொல்கிறது 1950க்கு கீழே, 1945 to 50. நான் 1944 பிறந்தேன். ஐ திங்க் 50ல் நம்ம இதில் ஜாயின் பண்ணேன், 5வது ஃபார்மு விவிஐ ஸ்கூலில். அதுக்கு முன்னாடி சைவ பள்ளிக்கூடத்தை படித்தேன். அப்போ எனக்கு படிப்பு அவ்வளோ வரல. என்னுடைய சின்னத்தா பூலாங்குச்சி, மணப்பாறை கணேசன்னு சொல்கிறது, அவங்க என் மேலே பிரியமாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் இப்போ காசுக்கெல்லாம் தரமாட்டாங்க. அதனால் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு, ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் கழுதவரியில் போய் பையை வச்சுட்டு நேராக பூலாங்குச்சிக்கு நடந்து போயிட்டு, கலாம் நீங்கள் போய் ப்ரெஸ்ஸுக்கு மீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார் கலாம், இதுதான் அவருடைய குவாலிட்டி, சதீஷ் தவானுடைய குவாலிட்டி. ஃபெயிலியர் ஆனால் நான் ஏற்றுக்கிறேன், சக்ஸஸ் ஆனால் என்னுடைய சபார்டினேட்ஸ் ஏற்றுக்குவாங்கன்னு. அது எனக்கு ஒரு பெரிய படிப்பு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, இந்த இப்போ இவ்வளோ பெரிய கோடிக்கணக்காக நாங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறோமே, எல்என்டி, லாசன் டூப்ரோ, அவங்களுக்கெல்லாம் டெண்டர் கூப்பிடுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம். நெகோஷியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைனான்ஸ் மேன் இருப்பார், நான் சேர்மனாக இருப்பேன். என்னங்க இதை குறைங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி ஆர்டர் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த ஆர்டருக்கு சைன் பண்ணால், நான் சைன் பண்ணால் பேமெண்ட் போகும். அதில் நினச்சிருந்தால் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். பட் இஸ்ரோ கல்ச்சரு, சாராபாய் எங்களோடையோ கலாமுறையோ சீனிவாசனோ நம்பி நாராயணோ இவங்கெல்லாம் படிப்பிச்சது கரப்ட் ஃப்ரீ. இன்னைக்கும் நான் பெருமைப்படுறது கரப்ட் ஃப்ரீ. நான் 71ல் ஜாயின் பண்ணையில் தான் அப்போ அந்த ஐஎஸ்ஆர்ஓ வளர்ந்துக்கிட்டு வந்தது. அப்போவெல்லாம் எஸ்எல்வி ராக்கெட்டுங்கிறது ஃபார்ம் பண்ணலை. அப்போ சின்ன சின்ன ராக்கெட்டு, அதாவது 75 டயாமீட்டர், 3 இன்ச்சு டயாமீட்டர் பைப்பு மாதிரி இருக்கும். அதில் வச்சு சைக்கிளில் நாங்கள் கொண்டு போவோம். அதாவது சும்மா செய்து மருந்தெல்லாம் போட்டு, அப்போ டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இல்லை, சைக்கிளில் வச்சு லான்ச் பேடுக்கு கொண்டு போவோம். லான்ச் பேடுங்கிறது அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது, அதில் கொண்டு போய் விடுவோம். அதெல்லாம் ஒரு ரொம்ப ஃப்ரீ. அப்போ கிட்டத்தட்ட 300 பேர் 400 பேர் தான் ஐஎஸ்ஆர்ஓவில் அப்போ ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் தான் சாராபாய் 31 71 டிசம்பரில் இறந்துட்டார் திடீர்னு. அவர் இறந்தது ஒரு பெரிய இழப்பு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமீப காலமாக மிகப்பெரிய துறைகளில் நமது நகரத்தார் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசின் உளவுத்துறையில் கூட நம் நகரத்தார் பெண்மணியும் மற்றொருவரும் பணிபுரிவதாக கேள்விப்படுகிறோம். அவர்கள் பணியில் இருப்பதால் அவர்கள் நேர்காணலுக்கு இப்பொழுது இசையவில்லை. அதே நேரத்தில் விஞ்ஞானிகளாக நமது நகரத்தார் பலர் இருந்திருக்கிறார்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை சந்திக்க இருக்கிறோம். வளையப்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர்கள் கணபதி அண்ணன் அவர்கள். இவர்கள் திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில்
விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர். இவருடைய நேர்காணல் நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். அண்ணே வணக்கம். வணக்கம். உங்களை பேசிக்க அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பெயர் கணபதி. நான் சொந்த ஊர் வலையப்பட்டி. என்னுடைய தகப்பனார் பெயர் சொக்கலிங்கம் செட்டியார். பட்டப்பெயர் கல்லுத்தூக்கி சொக்கலிங்கம் செட்டியார் என்று சொல்லுவார்கள். தாயார் பெயர் ஜனகியாச்சி. மனைவி வள்ளியம்மை. எனக்கு ஒரு மகளும் மகனும் இருக்கிறார்கள். மகள் சென்னையில் தங்கச்சி பையனுக்கே கட்டி கொடுத்திருக்கிறேன். மகன் உள்ளூரில் வேகுப்பட்டியில் கல்யாணம் செய்திருக்கிறான். அவனும் திருவனந்தபுரத்தில் இருக்கிறான். மகள் வீடு சென்னையில் இருக்கிறார்கள். எனக்கு பேத்தி, மகளுக்கு 2 பேத்திகள். 2 பேத்தியில் மூத்தவளும் ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி 3 வருஷம் சர்வீஸ் செய்துட்டு பின்பு ரிசைன் செய்துவிட்டு அமெரிக்கா சென்று அங்கும் இதே இதே ஃபீல்டில் படித்து இப்பொழுது பட்டம் பெற்று பின்பு ஹெலிகாப்டர் கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. மற்ற 2வது மகள் இன்ஜினியரிங் சேர்ந்துள்ளார். மகனுக்கும் 2 பிள்ளைகள். அவர்களும் இப்போ மூத்தவள் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் போகிறாள். 2வதவள் 9வது படிக்கிறார்கள். மகன் திருவனந்தபுரத்தில் ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்ஸு பல ஆண்டுகளாக இன்ஜினியரிங் முடிச்சு விட்டு செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது நீங்கள் விஞ்ஞானின்னு உங்களுடைய முதல் கேள்வியிலே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா முழு வரலாறையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுடைய கோயில்? என்னுடைய கோயில் பிள்ளையார்பட்டி. பிரிவு கிடையாது. பிள்ளையார்பட்டி கோவில். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வலையப்பட்டி. படித்ததும் வலம்பை வடுகநாதன் ஹைஸ்கூலில் தமிழ் வழி கல்வி படித்து விட்டு. நீங்கள் படிக்கும்போது அந்த எஸ்எஸ்எல்சியா? எஸ்எல்சி. நான் படித்தது எஸ்எல்சி. அந்த பீரியட் 60 முடித்தேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் டேஸை பற்றி சொன்னீங்க, விவிஹெச்எஸ். அதுக்கு முன்னாடி அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையானது. அதாவது எனக்கு படிப்பு அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். சின்னத்தில் இங்கே சைவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். சைவர் நாமக்கல் கல்லூரின்னு இப்போ இருக்கு. அதில் சைவர் இருந்தார். சைவர் மாணிக்கவாசத்துக்கு அப்பா. அப்போ நான் சொல்கிறது 1950க்கு கீழே, 1945 to 50. நான் 1944 பிறந்தேன். ஐ திங்க் 50ல் நம்ம இதில் ஜாயின் பண்ணேன் 5வது ஃபார்மு விவிஐ ஸ்கூலில். அதுக்கு முன்னாடி சைவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போ எனக்கு படிப்பு அவ்வளோ வரல. என்னுடைய சின்னத்தா பூலாங்குச்சி மணப்பாறை கணேசன்னு சொல்கிறது. அவங்க என் மேலே பிரியமாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் இப்போ காசுக்கெல்லாம் தரமாட்டாங்க. அதனால் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு, ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் கழுதவரியில் போய் பையை வச்சுட்டு நேராக பூலாங்குச்சிக்கு நடந்து போயிட்டு, இவங்க எங்கள் ஆயாவிட்ட ஐயாவும் வந்திருந்தாங்க. என்னடா திரும்பி வரலையேன்னு இவங்க கழுதவரியில் இருந்தோன்னே கழுதவரியை போட்டு அலசியிருக்காங்க. அங்கே இல்லை. கடைசியாக அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூலாங்குச்சிக்கு அப்போவெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ சைக்கிளில் ஒரு ஆள் அனுப்பினோன்னே இங்கே இருக்கான் அப்படின்னோடனே இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி போவேன். இங்கே தேட மாட்டாங்க, இங்கே தான் போயிருப்பேன்னு. போனோடனே என்ன பண்ணாங்க, காலில் சைவர் என்ன பண்ணிட்டாரு, செயினை போட்டு ஒரு கட்டை போட்டுருவார். அதாவது செயின் போட்டால் செயினை தூக்கிட்டு போயிடுவோம்னு நல்ல ஒரு அடிக்கு ஒரு அடி கட்டையும் அதில் லெங்க்த்து செயினும் போட்டு காலில் மாட்டிவிட்டோம். நான் என்ன பண்ணோன்னா வீட்டிலேருந்து என்னுடைய பழைய வீடு மங்களம் ஆஸ்பத்திரி ரோட்டில் அந்த கட்டையை தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும். அது ஒரு இதுவாக இருந்தது. அப்போ தான் வெக்கப்படுவான், போக மாட்டான்னு சொல்லி இருந்தது. ஒரு நாள் அதையும் நைட்டு எங்கள் அத்தாட்ட சொல்லி அதுமா அவுத்து விடு, கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டா காலையில் அவுத்து விட்டாங்க. படுத்துருக்கையில் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு அது மாதிரி ஒரு இது. பின்ன படிப்பினுடைய அக்கறை எனக்கு மெயினாக இங்கே ஸ்கூல்லையும் 50 to 56 60 to அப்போ ஸ்டாண்டர்டு தான், 10th ஸ்டாண்டர்டு தான் சாரி இது எஸ்எல்சி தான் படித்தேன். எஸ்எல்சி படித்தோன்னா 60ல் தான் எனக்கு ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. அமெரிக்கன் காலேஜில் கொண்டு சேர்ந்தேன். அங்கே ஹாஸ்டலில் இருந்தேன். அதான் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் ஹவுஸ் ஸ்டே. அதில் கொஞ்சம் படிப்பு இருந்தது. அப்புறம் மெயினாக இன்ஜினியரிங் கூட அவ்வளோ இது இல்லை. நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி இது பண்ணி கொஞ்சம் செல்ஃபாக மோட்டிவ் ஆகி 62 அப்பொழுது பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு இருந்தது. அது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தேன். அது முடிந்து பின்பு 62 முதல் 67 வரை மதுரை திருப்பங்குன்றம் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் பிரிவில் சேர்ந்தேன். அங்கு முடித்துவிட்டு பின்பு 67 எண்ணூர் தெர்மல் ஸ்கீமில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருந்தேன்.
அங்கேருந்து ரிசைன் செய்துவிட்டு 67 to 69 to 71 மதுரை கோட்ஸ் மெஜரா கோட்ஸ்னு அப்பொழுது உண்டு ஏஎன்எஃப் ஆர்வி மில்லுன்னு உண்டாயிருந்து அதில் நான் வந்து இன்ஜினியராக படித்து விட்டு பின்பு அங்கேருந்து என்னை கவர்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தார்கள் திருவனந்தபுரத்தில். மதுரை கோட்ஸ்லேயும் நான் ரொம்ப ஷைன் பண்ணி தான் இருந்தேன். அவங்க ரிசைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் இன்டர்வியூ போனேன். ஏன்னா ப்ரைவேட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு பயம். அப்பாவுக்கு உடம்பு சோம்பலைன்ட்டு போனேன். செலக்ட் ஆனோடனே நான் இவங்களுக்கு ரெசிக்னேஷன் கொடுத்தோன்னே இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், நீ வந்து இங்கே மேனேஜராக வந்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் வந்துடலாம். அப்போ வந்து எனக்கு வந்து 300 ரூபா சம்பளம் அங்கே ஸ்டார்டிங் 550. அப்போ நான் சொன்னேன் 300 ரூபாய்க்கு 550க்கு வித்தியாசம் இருக்குது. இல்லைப்பா இப்போ அப்படி இருக்கும், மேனேஜர் லெவல் வந்தாச்சுன்னா உனக்கு கூடும், நீ இங்கே இருந்தாங்க. எனக்கு அது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, இந்த அட்டானமஸ் பாடியாக தான் வந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம், சரி நம்ம போவோம், 550ங்கிறது ஒரு நல்ல டிஃபரன்ஸு அப்படின்னு போனேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை நீ அப்பா இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா சேர்த்துக்குவாங்களோ இல்லையோ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பயம், நீ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே விலகுன்னு. அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா, ரெசிக்னேஷனில் நான் வந்து மெஜரா கோட்ஸை வேலை பார்க்குறேன்னு எழுதியிருக்கேன், அதனால் இவங்க லெட்ரு இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் இவர் சீஃப் இன்ஜினியர் எனக்கு சும்மா ஒரு சிட்டை இல்லை, ப்ளீஸ் வித்ரா இவர் ரெசிக்னேஷன்னு மறுபடியும் ஒரு சிட்டை அனுப்புனார் போஸ்ட்டில். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நேராக வந்து சொன்னேன், சார் அதுக்காக ஒன்றும் இல்லை, நான் ஜாயின் பண்ணிட்டேன், இங்கே கொஞ்சம் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினச்சேன்னு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக என்னுடைய லைஃப்பில் வந்தது. அங்கு எனக்கு கலாம், நம்பி நாராயணன் போன்ற வெறு பிரமுகர்கள் வந்து இன்டர்வியூவில் என்னை செலக்ட் செய்தார்கள். ஸோ உங்களை இன்டர்வியூ பண்ணது வந்து கலாம், அப்துல் கலாமும் நம்பி நாராயணன் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படம் வந்தது. இப்போ மறுபடியும் வந்து அவர் பெரிய நஷ்டஈடு வாங்கி அவர் ஒரு பெரிய எமினன்ட் சயின்டிஸ்ட். அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்னால அவரை ஸ்பாயில் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு இந்தியாவுக்கே ஒரு பேரிழைப்பு. பின்பு அவர்களோடு நான் 71 முதல் 85 வரை கலாமும் விஎஸ்எஸ்சியை விட்டு டிஆர்டிஓவுக்கு ஹைதராபாத்துக்கு போகும் வரை நாங்கள் எல்லாம் பணிபுரிந்திருக்கிறோம். அதனால்தான் அவருடைய பண்புகள் பல நாங்கள் படித்து எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று அப்பொழுது படித்து தேர்ச்சி பெற்று நல்ல வண்ணம் வளர்ந்து வந்து பின்பு எனக்கு 2004 ரிட்டையர்ட் ஆனேன். பின்பு ஸ்பெஷல் பர்மிஷனாக 12 வருஷம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் தந்தார்கள். அதுவும் பிரைம் மினிஸ்டரான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்பது பிரைம் மினிஸ்டருக்கு கீழ் தான் வரும். எந்த மந்திரியும் இருக்க மாட்டார்கள், ஸ்டேட் மினிஸ்டர் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு இது பிஎம்ஓ ரெக்கமெண்டேஷன் வேணுமென்றால், எக்ஸ்டென்ஷன் வேண்டுமென்றால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்லேருந்து பிஎம்ஓவுக்கு போகணும். மினிஸ்டர் பிஎம்ஓ ஆஃபீஸில் சேங்ஷன் செய்து எனக்கு 12 வருஷங்கள் ஒரு ஸ்பெஷலாக விசிட்டிங் சயின்டிஸ்ட் என்ற பெயரில் வேலை பார்த்து வந்தேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. மற்ற கொலீக்குகளும் எனக்கு சொல்லுவார்கள் கிடைக்காத இது என்று. பின்பு மெயினாக எனக்கு எதுங்க எக்ஸ்டென்ஷன் கிடைத்தது என்றால் 2 காரியங்கள்னால் கிடைத்தது. ஒன்று கிரையோ ஸ்டேஜ்னு நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கிரையோஜெனிக்கு. அது வந்து 1990 இந்த நம்பி நாராயணன் இன்வால்வ் பண்ணி ரஷ்யாவுடைய கொலாபரேஷனோட செய்தோம் 91. அதில் நானும் அந்த ப்ராஜெக்டில் இருந்தேன். அந்த சமயத்து நம்பி நாராயணனை இந்த கேஸில் மாட்டி விட்டார்கள். ஆனால் கிரையோ ஸ்டேஜ் தொடர்ந்து நடந்து நம்ம இன்ஜினியர்கள் ரஷ்யாவில் போய் படித்து டெக்னாலஜியும் படித்து வந்தார்கள். அந்த அக்ரிமெண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் படி 7 கிரையோ ராக்கெட்டுகள் நமக்கு தர வேண்டும் என்று ஒப்புதல். அந்த 7ஐயும் நான், அதாவது டெலிவரி கண்டிஷன், கான்ட்ராக்டர் கண்டிஷன் என்னென்னா டெலிவரி அட் மாஸ்கோ ஒர்க் ஷாப், மாஸ்கோ ஃபேக்ட்ரி, நம்ம பொறுப்பு கொண்டு வர வேண்டியது இந்தியாவுக்கு. அது என்னுடைய சேர்மன் மாதவன் நாயர் என்னுடைய கெப்பாசிட்டியை கணக்காக்கி என்னை அழைத்து நீ தான் பொறுப்பு, அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை எப்படி கொண்டு வருவது, கடலில் கொண்டு வருவதா, தலைமார்க்க முடியாது. ஏரோப்ளைன் கொண்டு வந்தால் அதனுடைய சைஸு 3 மீட்டருக்கும் 30 மீட்டர் நீளம். அப்போ என்ன செய்வது என்று நான் எல்லாம் பல டெக்னிக்கல் சர்வே புக்கில் எல்லாம் லிட்ரேச்சர் சர்வேன்னு சொல்லுவோம், எல்லாம் எந்த பிளேன் எங்கே இருக்குது, எப்படி கொண்டு வரலாம் என்று ஆராய்ச்சி செய்து பின்பு என்னுடைய கவுண்டர் பார்ட் அங்கே இருப்பாங்கள்ல, என்னை போல் அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட், அவங்களோட டிஸ்கஸ் செய்து கடைசியாக ஒரு AN-124 அப்படிங்கிற ஏர்கிராஃப்டை செலக்ட் செய்து
அது வந்து என்னுடைய சைஸு 140 டன் எடுக்கும். அது வந்து வார் மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார் மாதிரி. அது மெயினாக கார்கோ ஏர்கிராஃப்ட். உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் பெரிய கல்யாண பந்தல் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து 2 கிரேன் இருக்கும். உள்ளே 2 கிரேன் 5 டன் கிரேன் இருக்கும். ஃப்ரண்ட் நோஸும் திறக்கும், பேக்கு டெய்லும் திறக்கும். நம்ம மெயினாக அந்த பேட்டில் டேங்க் இருக்குல்ல, சண்டை போடுற டேங்க், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம்ல. இப்போ ரஷ்யாவிலேருந்து டேங்க் வாங்குறோம்னா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா நோஸு திறந்துட்டு முன்னாடி ஒரு ரேம்பு பின்னாடி ஒரு ரேம்பு வந்துடும். அப்போ டேங்கு உள்ளே ஏறி ஃப்ரண்ட் வழியாக வந்துடும். அந்த மாதிரி AN-124ன்னு ஒரு ராக்கெட்டை நான் செலக்ட் செய்து அதனுடைய கான்ட்ராக்டு அவங்க அதுக்கு இந்தியன் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களோட கான்ட்ராக்ட் பேசி டெண்டர் விட்டு ஒவ்வொரு மைனர் பாயிண்ட்டும், ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்தாலும் நமக்கு கெட்ட பேர் வருவேங்கிறதுனால எல்லா ஏஜென்சியோடையும் கோஆர்டினேஷன் செய்து அதில் மெயினாகிட்டு அவன் என்ன சொன்னாங்கன்னா, ஏர்கிராஃப்டுக்காரங்க 4 மணி நேரம் மாஸ்கோ ஏர்போர்ட்டில் உனக்கு தருவேன், அதுக்குள்ளே நீ ஏர்கிராஃப்டை உன்னுடைய லோட் பண்ணணும், அதுக்கு மேலே போனால் $2,500 per hour டெமரேஜை தரணும் அப்படின்னு சொன்னான். அதனால எந்த டெக்னிக்கல் ஸ்னாக் அதே மாதிரி மெட்ராஸ்லேயும் லேண்ட் ஆனால் உனக்கு 4 மணி நேரம் தருவேன், நீ கார்கோவை அன்லோடு பண்ணிவிட்டு என்னை விட்டுறணும். அவன் போக மாட்டான், பட் அவங்க கண்டிஷன். அப்போது நான் சரின்னு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மைனர் பாயிண்ட்டும் எடுத்து அலசி எல்லா கோஆர்டினேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 3 ஹவர்ஸில் முடித்து மெட்ராஸுக்கும் கொண்டு வந்து 3 ஹவர்ஸில் அன்லோட் பண்ணி கஸ்டம் கிளியரன்ஸும் வாங்கி கொண்டு போனேன். அதில் என்னுடைய மாதவன் நாயர் சேர்மனுக்கு என் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம். அதனால் கடந்த 9 ராக்கெட்டை 7 ஸ்டேஜையும் என்னை தான் அனுப்பினார். அவ்வளவையும் டைரெக்டாக கொண்டு வந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். பின்ன இந்த எக்ஸ்டென்ஷன் சமயத்து, அதாவது 60 வயசு கழிஞ்சு ரிட்டையர்டாக பின்னாடியும் ஒரு ராக்கெட்டு பாக்கி இருந்தது, அதுக்கும் என்னை அனுப்பினார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க என்னுடைய கொலிக்கெல்லாம், அது எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, என்ன சர்வீஸில் இருக்கையில் ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்குதா, ரிட்டையர்ட் ஆனேன் நான். அப்போது இதுக்கு வந்து அஃபிஷியல் பாஸ்போர்ட்டுன்னு ஒன்று வேணும், ஒயிட் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம், டிப்ளமாட்டிக்குன்னு. அது தந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து டெல்லியிலேருந்து தரணும். தந்து அதை அவன் என்ன கேட்டான், 62 வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி நான் இதை தருவேன். அப்புறம் நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் அனுப்பி எக்ஸ்டென்ஷன் பேப்பர்லாம் அனுப்பி அப்புறம் அந்த பாஸ்போர்ட்டை வாங்கினேன். அது வாங்கி டிப்ளமாட்டை போனால் நம்ம எந்த டிப்ளமேட்டிக் அம்பாசடர் கிரேடு அங்கே இமிக்ரேஷன்லாம் செக் பண்ண வேண்டாம், ஒயிட் பாஸ்போர்ட்டுன்னு பேர், அதை காமிச்சா நேராக போயிடலாம். அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை. 2வது ஆர்கனைசேஷனுக்கு எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வந்து இவ்வளவு இதுக்கு செய்ததுக்கு இது ஒரு பெருமை. ஆமாம். அதோட 2வது ப்ராஜெக்ட் மெயினாக டைட்டேனியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரென்த்து கூட வெயிட்டு குறைவு. ராக்கெட்டுக்கு எப்போவுமே ஸ்ட்ரென்த் இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும். இப்போ நம்ம குக்கிங் சிலிண்டர் வெயிட் குறைவாக இருக்கணும், வெயிட்டு குறைவு. குக்கிங் சிலிண்டர் இருக்குல்ல, இது வந்து ஸ்டீலில் செஞ்சது, இது 14 கிலோ எம்டி வெயிட்டு, சாரி 19 கிலோ எம்டி வெயிட்டு. இதே இதை டைட்டேனியம் 5 கிலோவில் செஞ்சிடலாம், 5 இல்லை 4 கிலோவிலே செய்யலாம். ஆனால் டைட்டேனியம் ரொம்ப காஸ்ட்லி. இது இந்தியாவிலையும் இல்லை. இந்த டெக்னாலஜிக்கு டைட்டேனியத்துக்கு வேண்டிய ரா மெட்டீரியல் வந்து டைட்டேனியம் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டைட்டேனியம் மணலில் எடுக்கிறது. அது வந்து கேரளாவில் கொல்லத்துக்கு பக்கத்தில் கேரளா மினரல் இருக்குது. அந்த மினரல் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க மணல்லேருந்து டைட்டேனியம் இருக்குது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட். ஆனால் அதை அது பெயிண்ட்டுக்கு உபயோகப்படுத்துவாங்க. நமக்கு வேணுங்கிறதுக்காக டெக்னாலஜி இல்லை. அப்போ டிஎம்ஆர்எல்னு ஒன்று இருக்குது ஹைதராபாத்தில், அவங்க டெக்னாலஜி வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு வழி இல்லை, லேப் ஸ்கேலில் தான் கொஞ்சம் கொஞ்சம் உண்டாக்குனாங்க. உடனே எங்கள் சேர்மன் மாதவன் நாயர், நம்ம ஃபண்டு பண்ணுவோம், கொல்லத்தில் வைப்போம், அவங்க டெக்னாலஜி உபயோகப்படுத்துவோம்னு 3 பேரும் கன்சோர்ட்டியம் ஃபார்ம் பண்ணி 3 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு என்னையே அதில் இம்ப்ளிமெண்ட், அந்த ப்ராஜெக்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டாக போட்டாங்க. அதில் இதெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் அதில் இவங்க டிஎம்ஆர்எல்லேருந்து ஆள் வந்து அவங்க டெக்னாலஜியை சொல்லுவாங்க, இவங்க ஆர்டர் போடுவாங்க. நான் அதை ரியலைஸ் பண்ணி கடைசியாக அந்த டைட்டேனியம் ஸ்பாஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கி எடுத்துட்டோம். இன்றைக்கும் அது ப்ரொடக்ஷன் வருது. அதை எடுத்து மெல்ட் பண்ணி அது ஹைதராபாத்தில் ஷீட்டாக்கி நம்ம இந்த ராக்கெட்டில் சேட்டலைட்டில் வேண்டிய இது ஸ்டோரேஜ், ஃபியூயல் டேங்க், பெட்ரோல் டேங்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுபோல்
இந்த ஹைட்ரஜன் லிக்விட் ஃபியூயலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பாட்டில் என்னென்னா நான் இப்போ சொன்ன மாதிரி நல்ல ப்ரெஷரில் கூட ப்ரெஷர் வச்சா கூட நிற்கும்ல லிக்விடு. அதனால இந்த லிக்விடு கூட இருக்கணும்னா தின்னாகவும் இருக்கணும். வெயிட்டு மேலே வந்து சேட்டலைட்டு 1 கிலோ குறைஞ்சா நமக்கு எக்கச்சக்கம் நஷ்டம். ராக்கெட்டினுடைய கீழே குறைஞ்சா கூட 10க்கு 1 தான் குறையும். இதில் 1 கிலோ ஏற்றுனீங்க, 10 கிலோ ஏற்றுனீங்கன்னா அங்கே 1 கிலோ தான் சேட்டலைட்டில் குறையும் வெயிட்டு, பேலோடுன்னு சொல்லுவோம். ஆனால் மேலே போக போக சேட்டலைட்டில் 1 கிலோன்னா 1 கிலோ நஷ்டம். அப்போது 1 கிலோங்கிறது $25,000 மேலே இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. சேட்டலைட்டுன்னு விடணும்னா அடுத்த கண்ட்ரியில் போய் அவங்க கிலோ கணக்கில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளை அப்படி தான் பண்ணுறோம். அதனால் இந்த டைட்டேனியத்தை ஸ்பாஞ்ச் பண்ணி இன்றைக்கி நம்ம அதை இண்டிஜினஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கும் டைட்டேனியம் கொஞ்சம் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கு 2 பாயிண்ட், ஒன்று ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ப்ராஜெக்ட். இது 3 நான் ஸ்பெஷலைஸ்டு. இப்போ ப்ராஜெக்ட் தான் நான் சொன்னேன் இந்த டைட்டேனியம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கிறது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃபேப்ரிகேஷனில் இந்த ராக்கெட்டுக்கு வேணுங்கிற மெட்டல் கேஸு அதை நான் செய்யறதுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். ஃபேக்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருவோம். எல்என்டி, வால்சந்த் நகர் இது மாதிரி கம்பெனிகள் இருக்குது. அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து அதை செய்து ரியலைஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி. அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேப்ரிகேஷன்னு சொல்கிறது. அதில் நான் ஜெனரல் மேனேஜராக இருந்தேன். அதாவது நம்ம வந்து இந்த ராக்கெட்டு ஃபேப்ரிகேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக ஷெல்லு, அதாவது ராக்கெட்டு மெட்டல் கேஸு, அது ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும், டம்ளர் மாதிரி. ஆனால் 3 மீட்டர் டயாமீட்ரு. கனம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 mm தான் இருக்கும். அதுக்கு 8 mm. அதுதான் அதில் உள்ள பியூட்டி. பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் தின்னாக இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வெயிட்டை குறைக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அந்த ப்ரெஷர் நிற்கணும். அதனால் ஸ்டீலில் போட மாட்டோம். ஸ்டீல்லையுமே நம்ம இரும்பில் அது வந்து 15C6ன்னு ஸ்பெஷல் ஸ்டீல். அது வந்து எக்கச்சக்க ஸ்ட்ரென்த் எடுக்கும். அதை எடுத்தால் தான் 3 mm வரும். அந்த 3 mmக்கு இவ்வளோ பெரிய சிலிண்டர் செய்கிறது ஈஸி இல்லை, வாப்ளிங் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்டிஃபனிங் பண்ணி, ரெண்டாவது அது உண்டாக்கையிலையும் ஒரு இடத்துல உண்டாக்குறதையும் இன்னொரு இடத்துல உண்டாக்குறதும் மேட்ச் ஆகும். 2 மேட்ச் ஆகும். ட்ரில் பண்ணி 136 ஹோல் இருக்கும். அடுத்தவன் ஃபேக்ட்ரிலையும் கொடுத்துருப்போம். 2 ஜாயின் பண்ணல 136 ஹோல்லையும் பின் போடுவோம். அந்த பின்னு லூஸ் பின் இல்லை, டைட் பின்னு. அப்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணும், ஜிக்குன்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு ஜிக்கு 2 பேர்கிட்ட கொடுத்துட்றது. உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒன்றுன்னா உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்றது, நான் ஒன்று கொடுத்துட்றது. நீங்கள் அதை வச்சு ட்ரில் பண்ணுவீங்க, மார்க் பண்ணி ட்ரில் பண்ண மாட்டீங்க. அதை மாட்டிங்கன்னா அந்த துவாரத்து வழியாக பண்ணுவீங்க. அப்போ கரெக்டாக. இப்போவும் இந்த ராக்கெட்டும் இப்போ டெய்லி மாதம் விடுறாங்க. அதுவும் இதே மாதிரி டெக்னிக் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி பெரிய ராக்கெட்டுக்கு கிரேனில் வரும் டிவியில், அதெல்லாம் இதே தான். அதில் நம்ம ஸ்பெஷலைஸ் இந்த ஃபேப்ரிகேஷன்லேயே நீங்கள் வந்து அது அதே மாதிரி அலுமினியம் ஸ்ட்ரக்சர் மேலே போக போக அலுமினியத்தில் செய்வோம். அலுமினியம் வந்து HALன்னு இந்துஸ்தான் ஏர்கிராஃப்ட் லிமிடெட் பெங்களூரில் இருக்குது. அங்கே நாங்கள் தனியாகவே ஏரோஸ்பேஸ் டிவிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் அலுமினியம் ரிவெட்டு தான், அதில் வெல்டு பண்ணுறது இல்லை. எல்லாம் ரிவெட்டை வச்சு ஸ்ட்ரென்த் பண்ணி டிசைன் கொடுத்துருவாங்க, ட்ராயிங்கை கொடுத்துருவாங்க. நம்ம அதை சாமானம் மாற்றி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது நல்ல ஒரு 15-20 வருஷமாக செய்ததுனால எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடச்சது மிக பாக்கியம்னு நான் நினச்சி இன்றைக்கும் நான் இஸ்ரோவில் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இது வந்து இப்போ நம்ம கலாமையை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பேசிக்காக தான் வந்து ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது வந்து சுஜாதாவோட இங்கே திருச்சியில் படிக்கும்போது அந்த கிடைக்காம போய் மறுபடியும் அவர் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்து வேறு ஏதோ சம்திங் சயின்டிஸ்டாக MITயில் எடுத்து. நீங்கள் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணுமே படிச்சிங்களா, எப்படி படிச்சிங்க? அதை இல்லை நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம அவ்வளவு திங்கிங்கோட ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் போகலை. பட் இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனால் எனக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, என்னை எந்த குளத்தில் மீன் தூக்கி போட்டாலும் பிழைக்குமோ அது மாதிரி எனக்கு ஒரு வர்சடைல்னு சொல்கிறது இங்கிலீஷில். அதாவது முதல்ல நான் பயந்தேன், எப்படின்னா நம்ம எப்படி அங்கே ஷைன் பண்ணுவோமோ அப்படின்னு. ஆனால் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக திடீர்னு இங்கே ஃபேப்ரிகேஷனுக்கு முன்னாடி பில்டப் பண்ணுறது, ஃபெசிலிட்டி பில்டப் பண்ண இந்த பெரிய ராக்கெட் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன வேணுமோ கிரேன் இதெல்லாம் வாங்குறது, அதில் தான் நான் முதல்ல ஜாயின் பண்ணி வேலை பார்த்தேன். திடீர்னு என்னை ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றி நீ இதை ஃபேப்ரிகேஷன் பாருங்க. அப்போ நான் மனசார நினச்சேன், ஐயோ நம்மளால் முடியுமா யோசித்தேன். ரொம்ப பேர் நான் ஷைன் பண்ண முடியாதுன்னு.
அப்புறம் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து நான் அதில் எக்ஸ்பர்ட் ஆனேன். அது ஆனோடனே தான் ப்ராஜெக்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்படி, அதாவது எனக்கு இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட் என்ன, எந்த ஃபீல்டில் கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் கான்ஃபிடென்ஸும் வந்தது. அது ஒரு இன்னோவேட்டிவாக நான் செய்தது மெயினாக இந்த டைட்டானியம் ஸ்பாஞ்ச் ப்ராஜெக்ட் இன்னோவேட்டிவாக செய்தேன். பின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் ஃபேப்ரிகேஷனில் பல இம்ப்ரூவ்மெண்ட்டு செய்தேன். அதாவது ட்ரில் பண்ணி மெஷின் பண்ணுவாங்க, மெஷின் பண்ணி ட்ரில் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியுமோ அது. பின்ன மேஜராக உள்ளது என்னென்னா பெரிய டிஷ்ஷு வரும், சட்டி மாதிரி, நம்ம மண் சட்டி மாதிரி, அதான் ராக்கெட்டில் அட்டாச் பண்ணுவோம். அது வந்து நான் சொன்ன மாதிரி 8 mm செய்யணும்னா ப்ரெஸ்ஸில் அடித்து செய்வாங்க. அதெல்லாம் அது கரெக்டாக மேட்ச் ஆகணும். அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் இதில் ஆர்கனைசேஷனில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கரப்ட் ஃப்ரீ, அதையும் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான விஷயம். ஆமாம், இந்தியாவில் வந்து எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் கரப்ஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், அதாவது ரெக்ரூட்மெண்ட் முதல் கடைசி வர கால்லாம், அதாவது நாங்கள் எப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டில் இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கும் சரி, யார் ரெக்கமெண்டேட் பண்ணாலும் எடுக்க முடியாது. கமிட்டி இருக்கும், கமிட்டி சார்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னமும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்டர்வியூ கமிட்டி ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் 2 பேர் 4 பேர் இருப்போம். நான் கேள்வி வைப்பேன், கேண்டிடேட் ஆன்சர் பண்ணுவான். திடீர்னு அவன் என்ன சொன்னான், ஒன்றும் இல்லை, நான் கேட்ட கேள்வி வேறு இருக்கும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் இருப்போம், நான் கேட்டதுக்கு பண்ணியிருப்போம். 8 பேர் என்ன பண்ணுவோம், சொன்னால் நான் வந்து அந்த பையன் போட்டி 10க்கு 8 போடுங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து 5 போடும்னு நினச்சா, நீங்கள் மனசு சைக்காலஜி என்னடா கனவு 8 சொல்கிறாரு, நம்ம தப்பாக சொல்கிறோமோன்னு நீங்கள் நினச்சிங்க. அதனால் நான் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணேன்னா, சின்ன சிட்டை கிழிச்சு வச்சுக்குவோம் ஒவ்வொருத்தரும். அதில் நான் இப்போ எனக்கு வேணும்னா 10க்கு 8ன்னு போட்டு சும்மா சுருட்டி சேர்மன்ட்ட போட்டுருவேன். பக்கத்தில் கமிட்டி சேர்மன் இருப்பார்ல, அதே மாதிரி நீங்கள் 5 போட்டிங்க. அப்போ யார் 5 போட்டால் யார் 8 போட்டான்னு தெரியாது. அதை எல்லாம் எடுத்துக்குவோம், 8 5 எல்லாம் கூட்டி ஆவரேஜ் போட்டு கடைசியாக ஆர்டர் பண்ணுவோம். அது ஒரு பெரிய, எதுக்கு சொல்கிறேன்னா, நினச்சாலும் நம்ம வந்து கரப்ஷன் பண்ணாலும் அங்கே ஒரு வேலையை வாங்கி பண்ண முடியாது. அப்படியே நான் வந்து இப்போ மோசமான பையன், நீங்கள் 2 மார்க் போடுறீங்க, நான் 9 போட்டேன்னா இந்த 2 மார்க்கையுமே தள்ளிடுவோம், கணக்கிலே சேர்க்க மாட்டோம். அதான் என்னை சந்தேகப்பட மாட்டாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். நீங்கள் எனக்கு கேட்ட பண்ணலேன்னு நீங்கள் 2 போடுவீங்க. மற்றவங்கெல்லாம் 7 போட்டாங்கன்னா இந்த 10ம் 2ம் ஆவரேஜ் அஃபெக்ட் ஆகும். அதனால் 10ஐயும் 2ஐயும் தள்ளிப்பட்டு இந்த 7 அந்த ரேஞ்சில் இருக்கிறத டிவைட் பை 4 பேர்னா 4 பேர். அது மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஒன்று. ரெண்டாவது, இந்த இப்போ இவ்வளோ பெரிய கோடிக்கணக்காக நாங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறோமே, எல்என்டி, லாசன் டு ப்ரோ, அவங்களுக்கெல்லாம் டெண்டர் கூப்பிடுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம். நெகோஷியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைனான்ஸ் மேன் இருப்பார், நான் சேர்மனாக இருப்பேன். என்னங்க இதை குறைங்க அப்படின்னு சொல்லி குறைச்சி ஆர்டர் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த ஆர்டருக்கு சைன் பண்ணால், நான் சைன் பண்ணால் பேமெண்ட் போகும். அதில் நினச்சிருந்தால் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். பட் இஸ்ரோ கல்ச்சரு, சாராபாய் எங்களோடையோ, கலாமுறையோ, சீனிவாசனோ, நம்பி நாராயணோ இவங்கெல்லாம் படிப்பிச்சது கரப்ட் ஃப்ரீ. இன்னைக்கும் நான் பெருமைப்படுறது கரப்ட் ஃப்ரீ. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சாலும் முடியாது. இன்னைக்கு 603 இப்போ வந்திருக்கு வேக்கன்சி, 603 இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க போன வாரம். நான் நம்ம ஆளுகளுக்கு எல்லாருக்கும் அந்த வாட்ஸ்அப்பை அனுப்பி கொடுத்தேன். அனுப்பி கொடுத்து மேக்ஸிமம் அதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. இது 2 தான். ஆர்டர் வந்துடும். ஆர்டர் வந்தால் இஸ்ரோ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் லைஃப்பில் பர்சனலாகவும், அதாவது இப்போ வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாக நல்ல பெனிஃபிட். அதான் நீ இங்கேயும் வேலை பார்க்கல, அதெல்லாம் வேலை பார்க்க. ஒன்று. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா தான் வாங்கலாம், கிடையாது. அதனால் இன்றைக்கி பென்ஷன், நல்ல பென்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி டிஏ கூடிக்கிட்டே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் வெரி வெரி ஹாப்பி. எவ்ரி எம்ப்ளாயி ஒன்றும் கவலையே பட மாட்டாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃபேமிலி எல்லாருக்கும் ஃப்ரீ. பணம் கட்டணும், 2% கட்டணும். கட்டினாலும் எந்த டாக்டர்கிட்டையும் போகலாம், ஓப்பன் சர்ஜரி பண்ணாலும் பேப்பரில் சைன் பண்ணால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டு ஆஃபீஸ்லேருந்து போயிடும். இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். நான் தான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்க எப்படியோ ஜாயின் பண்ணால் அவ்வளவுக்கு நல்லதுன்னு சொல்கிறது. போகணும்னா என்ன படிக்கணும், என்ன படிச்சிருக்கோம், அப்ளை பண்ணால் என்ன செய்யணும், சிம்பிளாக வேறு ஒன்றும் வேண்டாம். எல்லா ஃபீல்டுலேயும் கேட்குறாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், ஏரோடைனமிக்ஸ், ஏரோஸ்பேஸு எல்லாம் கேட்குறாங்க. எல்லா ஃபீல்டுக்கும் ஆள் வேணும். அவங்க என்னென்ன படித்த பையங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து
ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஒன்றும் சப்ஜெக்ட்லேயும் கேட்பாங்க. ஒரு half அன் ஹவர் டெஸ்ட்டு. அதை அட்டன் பண்ணோன்னே இவங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் வேணும், செகண்ட் கிளாஸ் போகாது. எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் அப்ளை பண்ணோன்னே ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க்கு படி ரேங்க் போட்டுருவாங்க. அந்த ரேங்க் படி இப்போ 10 சீட்டு வேணும்னா நாங்கள் 100 பேரை செலக்ட் பண்ணுவோம். 100 பேரில் பாதி பேர் வரமாட்டாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவோம், அப்போ வரமாட்டாங்க. அதனால் 100ல் 80 வரும், 50 வரும். அவங்களே இன்டர்வியூ பண்ணி 10 சீட்டுக்கு 20 பேரை செலக்ட் பண்ணுவோம் ஆர்டர் படி. இந்த 10லையும் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க, மறுபடியும் இன்டர்வியூ பண்ண முடியாது. அதனால வெயிட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. இவங்களை ஜாயின் பண்ணாதவனுக்கு அடுத்தது 11வது ஆள் தூக்கி விடுவோம், 12 இப்படி வருஷப்படி. இது எல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்காரன் செய்வான். சைன் பண்ணி செலக்ட் பண்ணி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி மினிட்ஸ் சைன் பண்ணி கொடுக்க வேண்டியது நாங்கள். சரி, அது மாதிரி இங்கேயுமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் கோட்டா உண்டா? எஸ்சி கோட்டா உண்டு. அது கவர்மெண்ட் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு உண்டு உண்டு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அங்கே உள்ள விஷயம் என்னென்னா, ஒரு லோ லெவல் ஃபிட்டர் ட்ரேட்ஸ்மன்னு சொல்லுவோம், ஒர்க்கர்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கரும் சயின்டிஸ்ட்டு எல்லாரும் ஒரே கேண்டீன் தான், ஒரே டிரான்ஸ்போர்ட்டு தான். இது வந்து சாராபாய் படிப்பிச்சது எங்களுக்கு. நான் ஜாயின் பண்ணையில் 71ல் ஜாயின் பண்ணையில் ரொம்ப ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அப்போது சாராபாய்கிட்ட பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா தும்பாங்கிறது வந்து 18 கிலோமீட்டர் திருவாண்டத்துலேருந்து இருக்குது. அதுக்கு போக வர வந்து பஸ்ஸுன்னு அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க. அப்போ சாராபாய்கிட்ட கேட்டாங்க, நம்ம 2 ரூபா சார்ஜ் பண்ணுவோம்னு. ஒன்று சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சாராபாய் தான் முடிவு எல்லாம். பின்ன கேண்டீன் வேணும், ஆஃபீஸர் கேண்டீன்னு ஒன்று பண்ணுவோம் ஒர்க்கர்ஸ்னு. அதுவும் கூடாது, எல்லாருக்கும் ஒரே கேண்டீன் தானே. இன்றைக்கும் அதே கேண்டீன் தான் வருது. ஃப்ரீ பாஸு, கன்வேயன்ஸு, சகல சௌரியங்களும் உள்ளது. ராயல் ஜாப்னு வச்சுக்கலாம், எம்ப்ளாயியை பொறுத்து. ஆர்கனைசேஷனுக்கும் பேர், நமக்கும் அதில் ஒரு வேலையாக இருக்கும்னு. அதனால தான் என்னுடைய பேத்தி இதை பார்த்து நான் வந்து இந்த ராக்கெட் மாடல் இதுகளெல்லாம் கொண்டாந்தோன்னா அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவள் வந்து அப்ளை பண்ணோன்னா, நாங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணோம், ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணோம். 1 இயர் ட்ரெயின் பண்ணோம். அப்போ என் மாதவன் நாயர் என்ன சொன்னார், 1 இயர் ட்ரைனிங் வேஸ்ட்டு, நம்ம தனியாகவே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ்டின்னு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜின்னு அதே இதில் ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன், ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அதில் என் பேத்தியும் அட்டன் பண்ணி, அது வந்து பியூர்லி ரேங்க்கு தான். அது 140 சீட்டு தான் ஆல் இண்டியா. ஸோ அவங்க கவுன்சிலிங் நடத்தி செலக்ட் ஆனான். அதில் அவள் இசிஇயில் எடுத்தான். இசி எடுத்து 4 வருஷமும் ஃப்ரீயாக படித்து உடனே ஜாப் கொடுத்துருவாங்க அவங்களே. அப்போ என்னென்னா, இந்த ஜாப் ஓரியன்டாக அவங்கள படிப்பிக்கிறதுனால அந்த 1 இயர் ட்ரைனிங்கை சேவ் பண்ணுறோம். டைரெக்டாக ஜாபில் போட்டுருவாங்க. போட்டு இவன் 3 வருஷம் வேலை பார்த்தா. ரிசைன் பண்ணால் வேண்டான்னு சொன்னோம். அதுவும் லேடிஸுக்கு இது போல் பெஸ்ட் ஜாப் எங்கேயும் இருக்காது. சேஃப்டி, வீக்லி 5 days தான், 9 to 5, ரொம்ப சௌரியமான ஜாபு. அதான் கேரளைட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் அவ்வளவு எம்ப்ளாயீஸும் சூப்பராக இருக்காங்க. வீடு, காரு, லோனு எல்லாம் சைன் பண்ணால் போதும். அது மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கரப்ட் ஃப்ரீ. இப்போ உங்கள் கூட பணியாற்றிய அல்லது வந்து நீங்கள் விக்ரம் சாராபாய் கூட, கலாம் ஐயா கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது நான் 71ல் ஜாயின் பண்ணையில் தான் அப்போ அந்த ஐஎஸ்ஆர்ஓ வளர்ந்துக்கிட்டு வந்தது. அப்போவெல்லாம் எஸ்எல்வி ராக்கெட்டுங்கிறது ஃபார்ம் பண்ணலை. அப்போ சின்ன சின்ன ராக்கெட்டு, அதாவது 75 டயாமீட்டர், 3 இன்ச்சு டயாமீட்டர் பைப்பு மாதிரி இருக்கும். அதில் வச்சு சைக்கிளில் நாங்கள் கொண்டு போவோம். அதாவது சும்மா செய்து மருந்தெல்லாம் போட்டு, அப்போ டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இல்லை, சைக்கிளில் வச்சு லான்ச் பேடுக்கு கொண்டு போவோம். லான்ச் பேடுங்கிறது அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. அதில் கொண்டு போய் விடுவோம். அதெல்லாம் ஒரு ரொம்ப ஃப்ரீ. அப்போ வந்து கிட்டத்தட்ட 300 பேர் 400 பேர் தான் ஐஎஸ்ஆர்ஓவில் அப்போ ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறம் தான் சாராபாய் 31 71 டிசம்பரில் இறந்துட்டார் திடீர்னு. அவர் இறந்தது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவர் கேட்டால் என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்திரா காந்தி சேங்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ க்ளோஸ். சொல்கிறாங்களே, அவரோட இறப்புலையும் சின்ன மர்மம் இருந்துன்னு சொல்ல. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கூட சாப்பிடுவார். ஆனால் ஜாபுக்காக காத்து 12 மணி வரை இருப்பார். அந்த நேரத்தோட ஒர்க் பண்ண. அதனால இவர் என்ன பண்ணியிருக்க, அப்போ வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இல்லை,
கோவளத்தில் தான் கெஸ்ட் ஹவுஸ். இவர் வந்தால் அங்கே தான் தங்குவார். இவர் என்ன பண்ணியிருக்கார், December 30th நைட்டு 11 மணி 12 மணி வரை ஆஃபீஸில் இருந்துட்டு போயிருக்கார். போய் ஏதோ கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்ருக்கார். அதில் ஆயிருக்கு. ஆனால் வேறு சாபட்டேஜ் ஒன்றும் இல்லை. அப்போவெல்லாம் அவ்வளோ பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாபட்டேஜ் இல்லை. அவர் இறந்தது ஒரு பெரிய நஷ்டம். அப்புறம் பாம்பேக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் தவான் வந்தார். அப்போ தான் அவர் இந்த SLVன்னு ஃபார்ம் பண்ணார். கலாமை ஆக்கினார் ப்ராஜெக்ட் டைரக்டர்.